ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். லிங்க் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கிடச்ச அனிமே அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் தேடி பொறுக்கி எடுத்து வந்திருக்கோம். ஸோ நிறைய அனிமேக்கு வந்து ட்ரெய்லருமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எந்தெந்த அனிமேக்கெலாம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து 1500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 150 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுங்க, அதாவது 150. ஸோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு தமிழ் அனிமையிலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். டாக்டர் ஸ்டோனுடைய சயின்ஸ் ஃபியூச்சருடைய பார்ட் 2 எப்போ ரிலீஸ் ஆகும் ப்ரோ, அது ஏதாவது அஃபீஷியலாக ஏதாவது சொன்னானுங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு இப்போ ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. நானுமே நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அதோட ட்ரெய்லர் வந்து இப்போ அதுக்கு அவைலபிளாக இருக்குது யூடியூப் சேனலில். ஸோ பார்க்கணுங்கிறவங்க பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் கொண்டு வந்திருந்தானுங்க. ஸோ பைக்கெலாம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தானுங்க அந்த ட்ரெய்லரில். ஸோ இது வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையுமே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஜூலை 7 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டேட் கிடச்சிருச்சு. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப் வருமா வராத ப்ரோ, நீ ஆல்ரெடி போன லைன் அப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டோனை பற்றி தமிழ் டப் வரும் அப்படிங்கிறத வந்து நீ பேசவே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஸோ இது கண்டிப்பான முறையில் தமிழ் டப் வரும். ஆனால் என்னன்னு தெரியல, அவங்க லைன் அப்பில் ஆட் பண்ணலை. பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லைன் அப்பில் ஆட் பண்ணியிருந்தானுங்களே போன லைன் அப்லேயே. ஸோ அதனால் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணாமல் இருந்திருப்பானுங்க. ஸோ ஆனால் கோர் 2 வரும்போது கண்டிப்பான முறையில் இதுக்கு தமிழ் டப் கொண்டு வருவானுங்க. ஸோ யாருமே பேனிக்காக தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அவைட்டட் அனிமையாவனா நம்மளுடைய டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்டல் ஆர்க்கோடைய ட்ரெய்லருமே ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இன்னும் நீங்கள் செக் பண்ணலை அப்படின்னா நீங்கள் போய் கண்டிப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச் ரோல்லே அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பான முறையில் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லரு. ஸோ யார் யாருக்கெல்லாம் ஃபைட் நடக்க போகுது, டான்ஜிரோ இன்ஃபினிட்டி கேஸ்டல் எல்லா அஷிராவும் உள்ளே போவானுங்கல்ல. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைண்ட் ப்ளோவிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருந்தானுங்க ட்ரெய்லருமே. ஸோ பார்க்கணுங்கிறவங்க கண்டிப்பான முறையில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே டேட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. அதாவது இந்தியா தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் ஸ்பாய்லர் வந்து தவிர்த்து தான் இன்ஸ்டாகிராமில். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, ஜூலை 18. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லீக்ஸு அப்புறம் தியேட்டர் பிரிண்ட்ஸுன்னு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் யாருமே அந்த பக்கம் போகாமல் ஸோ தேட்டரில் வரும்போது கண்டிப்பான முறையில் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இதை விட எப்போயாவது மூவி கொண்டு வரானுங்க அப்படின்னா தமிழ் டப் கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு தமிழ் டப் இல்லைன்னா அப்படின்னு பரவாயில்ல, டீமன் ஸ்லேயருக்கு தமிழ் டப் ஆல்ரெடி இருக்குது. ஸோ வந்த வரைக்கும் இருக்குது. டீமன் ஸ்லேயரோட சீசன் 1 தான் தமிழ் டப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வரும்போது எல்லாருமே தேட்டர்லேயே போய் சப்போர்ட் பண்ணுங்கிறது என்னுடைய கைண்ட் ரெக்வெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காச்சியா குட்டாங்கிற அனிமேக்கு வந்து ரீசெண்டாக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். இதுக்கு வந்து தமிழ் டப் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ஹைலைட்டு. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆக போகுது ப்ரோ அப்படின்னா ஜூலை 7 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேலேயே தமிழ் டப் வரப்போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 7 ரிலீஸ் ஆகும்போதே ஜாப்பனீஸ் எல்லா லாங்குவேஜிலுமே ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ ரீஜனல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இதுக்கு அவைலபிளாக தான் இருக்க போகுது. ஸோ வரும்போதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ராபேக் இல்லாமல் வரும்போதே ஒன்றாவே பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இங்க எல்லாத்தையும் இப்பவே நிறுத்திடுங்க, இல்லைன்னா நான் உங்களை தடுத்து நிறுத்த வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணாதது ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ மை ட்ரெஸ் அப் டார்லிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதோடைய எக்ஸாக்ட் டேட் எப்போ ரிலீஸ் ஆக போகுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை 7 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதில் ஏதாவது தமிழ் டப்பு அப்டேட் எதுவும் கொண்டு வந்திருந்தானுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப்பு ரிலீஸ் ஆக போகுது, அது வந்து வேறு இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேயில் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சான்சஸ்க்கு ரொம்பவே கம்மி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது எப்போ ரிலீஸ் ஆகுதோ அடுத்த 2 எபிசோட் கழிச்சு தான் விடுவானுங்கிறது தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் மைண்ட் செட்டாக இருந்துக்குங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மை ட்ரெஸ் அப் டார்லிங்கோட ட்ரெய்லருமே இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லா ட்ரெய்லருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம்லேயுமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராமில் போய் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நருட்டோ மூவியோட நிஞ்சா கிளாஸில் லேண்ட் ஆஃப் ஸ்னோ அப்படிங்கிற இந்த மூவியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இன்னும் தேட்டரில் போய் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பான முறையில் தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஜாப்பனீஸ், ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, சப்போர்ட் பண்ணணும், தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மள போய் சப்போர்ட் பண்ணுங்கயா. ஸோ அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டும் கூட. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அனிமே சொல்லியிருந்தேன், லார்ட் ஆஃப் மிஸ்டீரியஸ் அப்படிங்கிறது 28 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஜூன் மாதமே. ஸோ அது ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2 எபிசோட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிரன்ச் ரோல் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9.1 ரேட்டிங் இருக்குது.
கிரன்ச் ரோலில் மட்டுமே 4.9 ரேட்டிங் இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அனிமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா நம்ம கிரன்ச் ரோலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆனால் ஜாப்பனீஸில் இது வந்து சைனீஸ் அனிமேங்கிறதுனால சைனீஸில் தான் நீங்கள் பார்த்தாகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ்லேயே பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நல்ல அனிமேன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் போய் சப்போர்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம இல்லை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ த ஏஞ்சல் ஆஃப் நெக்ஸ்ட் டூரோடைய ஸ்பாயில்ஸ் மீ ரோட்டன் இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகும் ப்ரோ சீசன் 2 அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குமே இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டானுங்க. ஏப்ரல் 2026 ரிலீஸ் ஆக போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருக்கானுங்க அது அஃபீஷியல் நியூஸு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அனிமே வந்து பார்க்க போகிறோன்னா ஒரு லவ் அனிமே, அதாவது ரொமான்ஸ் அனிமே அப்படின்னு கூட எடுத்துக்கங்களேன். ஸோ த 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ரியலி 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 லவ் யூ அப்படிங்கிற இந்த அனிமையோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்கான். கின்னஸ் ரெக்கார்டு ஒரு வாங்கியிருக்கு, ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. என்ன ப்ரோ கின்னஸ் ரெக்கார்டு இதில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங்கஸ்ட் லவ் ஸ்பீச் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறானுங்க. ஸோ லாங்கஸ்ட் லவ் ஸ்பீச்னா என்ன ப்ரோ, காதல் அப்படி உள்ளுணர்ந்து சொல்கிறானுங்களா, ஆழத்து சொல்கிறானுங்களா அப்படின்னா அப்படி இல்லை. 100 பேரை காதலிப்பான் இல்லையா, அந்த லாங்கை சொல்கிறானுங்க. உலகத்திலே 100 பேரை காதலிச்சான் அப்படின்ற அந்த லாங்கு. ஸோ அந்த லாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கின்னஸ் ரெக்கார்டை வந்து படைச்சிருக்கு நம்மளுடைய இந்த அனிமே. ஸோ இதில் வந்து இன்னொரு அப்டேட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய அனிமேக்ஸ் வந்து நிறைய அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஷெடியூல் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் தான், ஸோ அது வந்து ஹிந்திக்குமே அவைலபிள் இல்லை. ஸோ அனிமேக்ஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கானுங்க. என்னென்ன அனிமேலாம் இந்தியாவுக்கு ஷெடியூல் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறது நான் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டுறேன். ஸோ பெஸ்ட் டேமர் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து ஜூலை 5 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் லைஃப் வித் எ ஆர்டினரி கை ஹூ ரீஇன்கார்னேட் இன்டு டோட்டல் ஃபேண்டசி அப்படிங்கிறது ஜூலை 7 ஸ்ட்ரீம் பண்ண போறானுங்க. அப்புறம் போலீஸ் இன் எ பாட் அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 18 ரிலீஸ் பண்ண போறானுங்க இந்தியாவில். ஸோ அடுத்து வந்து மை இசக்கை லைஃப் ஐ கெய்னட் எ செகண்ட் சாப்டர் கிளாஸ் இ பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் இன் தி வேர்ல்டு அப்படிங்கிறது ஜூலை 19 வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறானுங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 4 அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கானுங்க அனிமேக்ஸு. ஸோ செக் பண்ணி பார்க்கணுங்கிறவங்க அனிமேக்ஸ் வெப்சைட்லேயே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த தான் கைஸ் இந்த வாரத்தில் வந்து அனிமே அப்டேட்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சே அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் உங்கள் இந்த விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.